இங்க ஒரு பொண்ணு ஏழையா இருக்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் தான் தெரியுது தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியோட ஆளுன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டு வாசல் முன்னாடி ரொம்பவே பயங்கரமான ஒரு கார் நிக்கவும், இவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேரும் உட்கார்ந்து தன்னோட மாமனார் மாமியார் போய் ஆசையா பார்க்கலாம்னு சொல்லி அவளும் அந்த கார்ல உட்கார்ந்துட்டு கிளம்புறா. ஆனா அங்க வீட்டுக்கு போனதுமே தூரத்துல இவளோட மாமியார் இவள பார்த்துட்டு சிரிச்சுட்டே வராங்க. இவளுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அடுத்த நொடி அவங்க அப்பா குரல கேட்டதுமே அந்த பொண்ண வெளிய தள்ளிட்டு இந்த பையனை மட்டும் உள்ள கூப்பிட்டுட்டு இந்த கேட்டையும் மூடிடுறாங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையனை வீட்டுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவங்க அப்பாக்கு இந்த பொண்ணு வந்து சோஷியலா ஈக்குவலா இல்லாத ஃபேமிலின்னு தெரிஞ்சனால அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையில்ல, ஒழுங்கு மரியாதை அவளை விட்டுட்டு நீ வந்துருன்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. சில இடத்துல ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போலனா அந்த பொண்ணை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இவளுக்கும் இங்க நடக்குது. இவனுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல தன்னோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லி போகும்போது அவங்க வீட்டுல அவங்க தம்பிங்க தங்கச்சி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க தம்பிங்க இந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டனால அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கடை இருக்கு. ஆனா அந்த கடை ஒழுங்கா ஓடவே இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கு. அதனால இவங்க எல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கல் அடிச்சு சொல்றான். இங்க இருக்கிற தம்பிங்களும் எல்லாருமே பெரிய இடத்து பொண்ணுங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த தங்கச்சியோ ஒரு பயங்கரமான பணக்கார பையனை தான் டேட் பண்ணிட்டு இருக்காளாம். அதனால நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல நீ பொண்ணு பாரு, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலுமே எனக்கு இந்த கேவலமான லைஃப் தேவையில்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும் அவங்க அப்பாவும் அப்ப என்கிட்ட நீ ஒரு சொல்லி காசு கூட எதிர்பார்க்க முடியாது, மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பிட, இந்த மாதிரி உனக்கு யோசனை இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். வெளியே வந்த இவனும் தன்னோட ஒய்ஃபோட சந்தோஷமா ஒரு ஆர்டினரியான லைஃபையும் ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அந்த மாதிரி வாழ விடுவாங்களா என்ன? எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தா கண்டிப்பா அது எல்லாமே தவிடுபடியாதானே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.